ஹாஸ்பிட்டல் வந்தேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் ரிப்போர்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. சரி ஓகே, இது வந்து முருகன் கோயில் மேலே தெரியுதா, மயிலேறி முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. என்னோட எந்த கஷ்டம் எதுனாலும் சரி அவர் காலில் ஒப்படைச்சிருவேன். மனசில் அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வராது. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். வாழவே கூடாதுங்கிற மாதிரி தோணுது. சரி ஓகே, இவரை விட்டா யாரும் கிடையாதுல்ல. கோவிலுக்காக்க வரீங்க? கூட்டம் இருக்குமா? ஆட்கள் இருப்பாங்களா? பூசாரி இருப்பாங்க. வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம். அதான் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குதா, உள்ளுக்குள்ள ஒரு பயம், அதனால கேட்குறேன். சரி சரி. சரி, நிறைய பேர் வருவாங்க. ஓகே ஓகே. ஆ. ஐயோ சேரா இருக்கு. சும்மாவே கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்கு. இது சேர் வேறையா? தெரியுதா உங்களுக்கு முருகன் கோயில்? மலையேறி முருகன். முருகன் கீழெல்லாம் இருக்க மாட்டேங்கிறாரு, மலையிலேயே ஏறி வந்துக்கிறாரு. மயில் சவுண்டு கேட்குதுப்பா. முருகன் கோயில்னாலே அது ஒரு ஃபேமஸ் தான்ல. எங்கே பார்த்தாலும் அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் நினச்சாதான் வர முடியும். நானும் 2-3 வாரமாக கிளம்புறேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போக முடியாது. டுடே எதிர்பார்க்காம கிளம்பி வரேன். ஸோ அவருடைய கருணை இருக்குது. மகளே, தப்பான முடிவு எடுத்துறாத, என்னை தேடி வா அப்படின்னு. கிளைமேட் சரியில்லையா, குற்றால சீசன், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ரோடு சரியில்லை, எங்கே பார்த்தாலும் சேரும் சகதியும். எப்படி போகணும்னு தெரியல. அவங்க போகிறாங்க, அவங்க பின்னாலே போகுது. அவங்களும் கோயிலுக்கு தான் போகிறாங்களாம். கோவில் ஆள்லாம் இருக்காங்கப்பா, இருக்காங்க.